சூரிய சந்திரனால் பூவுலகு வாசிகளுக்கு ஏற்படும் தாக்கங்களை அறிமுகப்படுத்தி விட்டதால் இப்போது பிரதோஷ வழிபாட்டை புரிந்து கொள்ள தயாராகிவிட்டோம். முன்பே கூறியபடி பிரதோஷம் என்ற சொல்லின் பொருள் பிரதோஷ வழிபாட்டின் காரணத்தை புரிந்து கொள்ள உதவும். விரை பிளஸ் தோஷம், விரை தோஷம், விரதோஷம், பிரதோஷம். இங்கு விரை என்பது விந்தணுக்கள் உருவாகும் விதைப்பையை குறிக்கும். தோஷம் என்றால் என்ன? தொடு பிளஸ் அல், தொடல், தொடம், தோடம், தோஷம். அல் என்றால் இல்லை என்பதிலிருந்து தோஷம் என்றால் தொடக்கூடாது என்று பொருளாகிறது. எனவே பிரதோஷம் என்பதற்கு விந்தால் தொடாதே என்று பொருள். ஆகவே பிரதோஷ காலத்தில் ஆண் பெண் சேர்க்கை நிகழக்கூடாது. நான் முன்பே சொன்னது போல அமாவாசை காலத்தில் மின்துகள் மண்டலம் குறுகி விடுவதால் அகிலத்திலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் பூமியை அடைந்து விந்தணுக்களையோ பெண்ணின் கருமுட்டையையோ தாக்கி அவற்றில் பாதிப்புகள் ஏற்படலாம். இக்காலத்தில் உண்டாகும் கருக்கள் நிறை கொண்ட சிசுக்களாக வளரமாட்டா. அத்தகைய குழந்தைகள் அடிக்கடி நோயால் பாதிப்புக்குள்ளாகும் தளர்ந்த உடலை கொண்டு இருக்கலாம். அவை மனநலம் குன்றிய குழந்தைகளாகவும் இருக்கலாம். பல வகைப்பட்ட மனநல பாதிப்புகள் உண்டு என்பதை நாம் அறிவோம். சில குழந்தைகள் கொடிய மனம் கொண்ட குழந்தைகளாகவும் பிறக்கலாம். எனவே பிரதோஷ காலத்தில் உடலுறவு கொள்ளக்கூடாது.